வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கோம்மா. கடைகிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி போட்டுக்கோம்மா. ஒரு தக்காளி போட்டாச்சு. கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் போடணுமா. அதை பருப்பு போட்டு கடைஞ்சா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கூடாது. பாசிப்பருப்பு போட்டாச்சு. இப்போ கீரையை நம்ம கழுவி நல்லா மண்ணாக இருக்கும், நல்லா சுத்தமாக கழுவி வச்சு விட்டுருங்கம்மா. வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சும்மா. கீரைக்கு தாளிச்சிருவோம். தாளித்து கொட்டியாச்சும்மா. வெங்காயம் போட்டு தாளிங்கம்மா, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் லைட்டாக கருக விட்டு தாளித்து கொட்டிடணும்மா. கீரையில் தாளித்து கொட்டியாச்சு. மிக்சியும் இப்போ நம்ம கருப்பாக இருக்க விடாமல் மிக்சியும் கழுவுறதுக்கும் ப்ரெஷ்ஷில் நம்ம பல் விளக்குற பேஸ்ட்டை வச்சவும் நல்லா தேய்ச்சி கழுவுங்கம்மா. கழுவி உள்ளே தண்ணி போகாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி இப்படி கழுவுனிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும்மா. மாதம் ஒரு தடவை இப்படி கழுவுனாலே போதும். நல்லா வெள்ளையாக இருக்கும். கருப்படிக்காமல் எதுவுமே சுத்தமாக வச்சுக்கலாம். தண்ணியை மட்டும் உள்ளே ஊற்றாமல் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்கம்மா. அதனால் சுத்தமாக இப்படி விலையேறந்தாமல் இருக்கும். இது வாங்கி நானே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படியே வெள்ளையாக வச்சுருக்கேம்மா. இப்படி மாதம் ஒரு தடவை இப்படி கழுவி க்ளீன் பண்ணிடுங்கம்மா. நல்லா கழுவிட்டு அப்படியே கவுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். நைட்டு டிஃபன் இன்றைக்கி நாங்கள் ரவா தோசை போட்டோம்மா. ரவா தோசை, துவரம்பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு போட்டாச்சும்மா. எனக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.